அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காத்து. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் உதவியால் அல்ஹக் ஆன்லைன் மதரசாவினுடைய பயான் வகுப்பு அல்லாஹுடைய வசனங்களை ஓதுவதன் மூலமாக இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அழகிய வசனங்களை ஓதுவதற்காக சகோதரி நூரா அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் ஓதி காட்டுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا. إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا. فكيف تتقون إن كفرتم يوما يجعل الولدان شيبا. السماء منفطر به كان وعده مفعولا. إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا. إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار. علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن. علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فقرأوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله وخيرا وعدم أجرا. واستغفروا الله إن الله غفور رحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அழகான முறையில அல்லாஹுடைய வசனத்தை ஓதுனீங்க. இன்னும் அதிகமாவே அதோடு தொடர்புடைய மக்களாக நாம் இருப்பதற்கு அதிகம் அதிகமாக நாம் எல்லோருமே அல்லாஹிடம் துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இதில் சிறப்புரையாற்றுவதற்காக சகோதரி மரியம் ரிஃப்கா அவர்கள் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم
إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை கொடிய நரகில் கொண்டு தள்ள போதுமானது என்று அச்சமூட்டி எச்சரித்தவளாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இன்று உங்கள் முன் பேச தந்துள்ள தலைப்பு உலகம் ஒரு பரீட்சை கூடம். அல்லாஹ் தாலா நம்ம எல்லாரையும் இந்த உலகத்துல படைத்ததற்கான நோக்கத்தை சொல்லும் போது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக படைச்சேன் அப்படின்னு சொல்றேன். என்னதான் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைத்தாலும் இந்த உலகத்துல மனிதன் அப்படியே விட்டு விடாம மனிதனுக்கு தேவையான எல்லா சகல வசதிகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்தை தந்துட்டு, இந்த உலகத்தை உங்களை எதற்கு படைத்தேன் தெரியுமா? இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லாருமே மரணிச்சிருவோம் இந்த உலகத்துல. அப்படி எதற்காக இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா என்று அல்லாஹ் இந்த காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். என்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்லும் போது, அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏற்படுத்தி இருப்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, பரீட்சை கூடமாக அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு ஆக்கியிருக்கிறார். இந்த உலகம் ஒரு எக்ஸாம் ஹால்னு அல்லாஹ் சொல்றான். எதற்கான எக்ஸாம், எதற்கான தேர்வு இது? நாளைக்கு மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான. இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா நாளைக்கு மறுமையில சொர்க்கம், ஃபெயிலா போயிட்டோம்னா நாளைக்கு மறுமையில நரகம் என்ற நாளைக்கு மறுமைக்கான அடுத்த கட்ட ஒரு இதாக இந்த தேர்வாக இந்த உலகத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். இந்த உலகத்துல எதுக்கு தேர்வு எழுதுவோம்? அடுத்த கட்டம் முன்னேறி போறதுக்காக. ஒரு 12th எக்ஸாம் நம்ம எழுதணும்னா அடுத்த காலேஜுக்கு போகணும், அடுத்த வேலை வாய்ப்பை தேடி போகணும். அது எல்லாத்துக்குமே இந்த தேர்வு அறை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த உலகத்துல நம்ம எக்ஸாம் ஹாலை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் படிக்கும் போதா சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, மதரசா படிச்சாலும் எல்லா இடத்துலயுமே ஒரு தேர்வு அப்படிங்கிறது வைப்பாங்க, தேர்வு அறை அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த உலகம் உங்களுக்கு ஒரு சோதனை கூடம், பரீட்சை கூடம். இந்த உலகத்துல நீங்க நான் சொன்னபடி நன்மைகளை செஞ்சீங்கன்னா நாளைக்கு மறுமையில வெற்றி பெறலாம். இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ் சொன்னபடி வாழலைன்னா நாளைக்கு மறுமையில தோல்வி அடைவோம். அப்ப நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும். இந்த உலகத்தை நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலா நினைத்து இந்த உலகத்துல பல நன்மைகளை செஞ்சா மட்டும்தான் முடியும். ஒண்ணும் தேவையில்லை. எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்? இந்த உலகத்துல ஒரு எக்ஸாம் ஹாலை எடுத்திருக்கோம், எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அப்படிதானே? இந்த உலகத்தினுடைய எக்ஸாம் ஹால்ல நார்மலா ஒரு வகுப்புக்கும் எக்ஸாம் ஹாலுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? சாதாரண ஒரு கிளாஸ் நம்ம அட்டன் பண்ண போறோம்னா அந்த வகுப்புல நம்ம ஆசிரியர்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம், பேசிக்கலாம், மாணவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இப்படி இருக்கும். ஆனா ஒரு தேர்வு அறை அப்படின்னு என்ன இருக்கும்? அங்க கூடுதல் விதிமுறைகள் இருக்கும், அப்படிதானே? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னா அங்க சக மாணவர்கள் கூட பேசக்கூடாது, சந்தேகம் இருந்துன்னா நீங்க கேட்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, இப்படி பல கட்டுப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். அதேதான் இந்த உலகம். இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு தேர்வு கூடன்னு சொல்றான்னா இங்க என்ன இருக்கு? அல்லாஹ் எதை அனுப்புறான்? எக்ஸ்ட்ரா விதிமுறைகளை ஒரு கட்டுப்பாட்டோட இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கும். ஹலால் ஹராம் பிரிச்சிடலாம். இதெல்லாம் நீங்க செய்யணும், அல்லாஹ் இதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கான், இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் 5 வேளை தொழ சொல்லி இருக்கான், நோன்பு நோக்க சொல்லி இருக்கான், ஜக்காத்து கொடுக்க சொல்லி இருக்கான், இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செஞ்சா மட்டும் போதுமா? அதே அல்லாஹ் தான் புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றான், வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றான், விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இதை நம்ம செய்யாம இருக்கணும். நம்ம தொழுதுட்டேன், நோன்பு நோத்துட்டேன், ஆனா நான் மது குடிப்பேன் அப்படின்னா நம்மளால சொர்க்கம் செல்ல முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் சொன்னதையெல்லாம் செய்யணும். எதையெல்லாம் கூடுதல் விதிமுறைகளாக போட்டு தடுத்திருக்கிறானோ அதை செய்யாம இருக்கணும். இது எக்ஸாம் ஹாலோடைய ஒரு இதா இருக்கு. இன்னும் நம்ம பார்த்தோம்னா நம்ம நார்மல் வகுப்பறையே நம்ம கற்பனை பண்ணிப்போம். கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா? கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கும்?
ஒவ்வொரு கேள்விக்கும் அதனுடைய மார்க் இருக்கு. 1 மார்க் தான் கரெக்டா எழுதிட்டோம்னா அதுக்கு 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 10 மார்க், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு மார்க் வந்து தருவாங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ்வும் இந்த உலகத்துல நீ நன்மைகளை செஞ்சேன்னா, தொழுதுட்டியா அதுக்கு ஒரு நன்மை, குரான ஓதிட்டியா ஒரு எழுத்துக்கு 10 நன்மையை தரேன், சகாத் கொடுத்துட்டியா அதுக்கு நன்மை, இதர தொழுகைகள் 12 ரக்காத் நீ தொழுதுட்டியா அதுக்கு ஒரு தனி நன்மை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் என்ன தரான்? மார்க், நன்மைகளை தரான். அப்ப இந்த உலகத்துல நம்ம வந்து நன்மைகளை செய்யணும்னா இந்த ஒரு எக்ஸாம் ஹாலா நம்ம வந்து நினைச்சுக்கணும். இந்த உலகத்துல நம்ம இப்படி எக்ஸாம் ஹால்ல இருக்கோம், அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற நன்மைகளை அல்லாஹ் தரும். இப்படி இருக்கும்போது 3 வித்தியாசங்கள் மட்டும் இருக்கு. நம்ம நார்மலா இந்த உலகத்துல எக்ஸாம் ஹாலுக்கும் இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சிருக்கானா, அல்லாஹ் ஒரு சோதனை கூட சொல்றான்ல, அதுக்கு 3 வித்தியாசம் மட்டும் வருது. என்ன வித்தியாசம்? இப்போ சாதாரணமா நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம்னா முத கொஸ்டின் பேப்பர் எடுத்தோடனே முதல்ல என்ன இருக்கும்? நேரம், டைம் குறிப்பிட்டிருப்பாங்க. இத்தனை மணி நேரத்துல இருந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ள நமக்கு எக்ஸாம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப 10 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம்னா 1 மணிக்கு எக்ஸாம் முடியும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு. இதுல என்ன நன்மை இருக்கு? இந்த உலகத்துல என்ன பிளஸ்? இப்படி நேரம் தெரியும் போது என்ன ஆகும்? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம், 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கையில கிடைக்குது, டைமை பாக்குறோம், 10 மணி ஆகுது. நம்ம படிச்ச நிறைய விஷயம் நமக்கு தெரியல, மறந்து போயிடுச்சு. எப்படியோ ஓட்டி ஓட்டி ஒரு 10 to 11 வேஸ்ட் பண்ணிட்டோமே வச்சுக்கோமே. நம்ம அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஏன்? இன்னும் 2 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. 1 மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாலும் இன்னும் 1 மணி நேரம் நம்ம கையில இருந்தா கூட நம்ம தெரிஞ்சதெல்லாம் எழுதி பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற முடிவு நேரம் நமக்கு தெரியும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா அல்லாஹ் சொல்ற இந்த சோதனை கூட எப்படி? முடிவு நேரம் நமக்கு தெரியாது. எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம், அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிட்டான். யாராவது நினைக்க முடியுமா இன்னும் நமக்கு டைம் இருக்கு, 10 வருஷத்துல நம்ம மரணிச்சிருவோம், 10 வருஷத்துல நம்ம 5 வருஷத்துக்கு கடைசி 5 வருஷம் நன்மை செஞ்சா போதும், செஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படி யாராவது நினைக்க முடியுமா? நம்ம கையில 60 வருஷம் இருக்கு, 30 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில நம்ம நன்மைகளை செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படி நம்ம நினைக்க முடியுமா? முடியாது. இந்த இந்த உலகத்துல நம்ம நினைக்கலாம் கடைசியில ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் எழுதி பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா நமக்கு இந்த உலகத்துல எப்போ முடிவு நேரம் நமக்கு தெரியாது, எப்போ மரணம் நமக்கு வரும் தெரியாது, எப்போ இந்த எக்ஸாம் ஹாலை விட்டு தூக்கி எரியப்படுவோம், வெளியே எரியப்படுவோம் நமக்கு தெரியாது. அதுதான் இதனுடைய சிக்கல். முடிவு நேரம் தெரியாததுனால நம்மளால பிறகு பார்த்துக்கலாம், தொழுகை தானே, சின்ன வயசு தானே, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வயசாகட்டும், தொழுது நன்மைகளை செஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். இந்த உலகத்துல எந்த உயிரினம் எங்கே மரணிக்கும் என்பதை அறியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்சது. எப்ப நமக்கு மரணம் வரும் தெரியாது. பிறகு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், தொழுகை தானே, ஜக்காத்து தானே, நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலான்னு அப்படி அசால்ட்டா இருந்துட்டோம்னா மரணம் வந்துட்டுன்னா நம்ம என்ன ஆயிருவோம்? எதையுமே செய்ய முடியாதவங்களா ஆகிடும். திடீர்னு மரணம் எப்போ வரும் நமக்கு தெரியாது, அப்படிதானே? நம்ம வந்து வயதானதுக்கு அப்புறம் தான் மரணம் யாராவது சொல்ல முடியுமா? இப்ப நியூஸ் பேப்பர் எடுத்தாலே என்னெல்லாம் வருது, பச்சிளம் குழந்தையில இருந்து வாலிபர் என்னென்னமோ நடக்குது, ஆக்சிடென்ட் அது இதுன்னு. எப்ப நமக்கு மரணம் வரும்னு யாருக்கும் தெரியாது, அடுத்த நிமிஷம் கூட நமக்கு வரலாம், யாருக்குமே கேரண்டி. நம்ம கண்ணால பாக்குற உண்மைதானே. யாருக்காவது நான் எப்ப மரணிப்பேன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாம் எனக்கு லைஃப்ல நிறைய செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மரணிப்பேன்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. எப்போ இந்த எக்ஸாம் முடியும் நமக்கு தெரியாது. அதனால பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க இடம் இல்லை. இந்த நிமிஷம் நம்மளால என்ன செய்ய முடியும்? அடுத்த நிமிஷம் நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? தெரியாது. திடீர்னு நமக்கு கை கால் முடங்கிருச்சுன்னா அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப இங்க ஆரோக்கியம் இருக்கும் போதே, இந்த நிமிடம் நம்ம கையில இருக்கும் போதே என்ன நன்மைகள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த முஃமின்களுக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே எப்படி மைண்ட் செட் இருக்கணும்? அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயம் இல்லை, இப்ப நம்ம என்ன நன்மைகளை செய்ய முடியும், நம்மளால முடிஞ்ச நன்மைகளை எப்படி எந்த விதத்துல பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் கூட தன்னுடைய திருமறையில நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்த சொல்லும் போது வெறுமனையே நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றதோடு விட்டல, அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து உபயோகிக்கிறான்னு பாருங்க. அஸ்ஸாரி ஊ, விரைந்து செல்லுங்கள், சாபிக்கு, போட்டியிட்டு செல்லுங்கள், முந்தி செல்லுங்க,
ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டியிடுவோர் சொர்க்கத்துக்கே போட்டியிடட்டும். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. வெறுமனே நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லல அல்லாஹ். எப்படி செய்யணுமா? அந்த நன்மைகளை விரைந்து செய்யணுமா, போட்டி போட்டு செய்யணுமா. அடுத்த நிமிஷம் நம்ம கையில இல்லப்பா, இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த போட்டியிட்டு செய்யுங்க, விரைந்து செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். அப்ப இந்த நன்மைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இது, அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியாது, எப்ப வேணாலும் இந்த எக்ஸாம் முடியலாம். அதனால இருக்கிற சான்ஸ கரெக்டா பயன்படுத்தி சஹாபாக்கள் அப்படிதான் பயன்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு விரைந்து செயல்பட்டாங்க சஹாபாக்கள். நன்மைகளை முந்திர விஷயத்துல சஹாபாக்களை அடிச்சுக்கவே முடியாது, நமக்கு எல்லாருமே தெரியும். அவங்களுடைய கால் தூக்கிட்டு கூட நம்ம வர முடியாது. எந்த அளவுக்குன்னா ரசூலா காலத்துல பல போர்கள் இருக்கு, பல போர்களை ரசூலாவும் சஹாபாக்களும் சந்திச்சிருக்காங்க. அதுல ஒரு போரை பத்தி சொல்லும் போது தபுக் போர். அது தபுக் போருக்கு ஜெய்சுல் உஸ்ரா அப்படிங்கிற பேர் இருக்கு, சிரமத்துடைய போர். எல்லா போருமே சிரமத்துடைய மத்தியில தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 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 போருக்கு தனித்துவமா சிரமத்துடைய போர்ன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சஹாபாக்களும் சரி ரசூலாவும் சரி. ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? தண்ணி இல்லாம, பொருளாதாரம் இல்லாம, இப்படி எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டத்தின் அடிப்படையில் நடந்த போதுதான் இந்த தபூக் போர். அப்ப ரசூலா என்ன பண்றாங்க, 2 அறிவிப்பு சொல்றாங்க. சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மன் ஜஹஸ ஜெய்சல் உசரா, யார் இந்த உஸ்ரத்து படைக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுறாங்களோ, பலகுல் ஜென்னா, அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயப்பட்டு விட்டது. இந்த உஸ்ரத்து படைக்காக நிறைய செலவு, ஒரு போர்னா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய செலவுகள் இருக்கு. இதுக்கு யாரு செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்றாங்க, முதல் அறிவிப்பு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, மன் கஃபர ரூமா, அதாவது இந்த தபுக் அப்படிங்கிற இடத்துக்கு போறதுக்கு இடையில ஒரு ரூமா அப்படிங்கிற கிணறு வரும். தண்ணீர் தேவைப்படுமா? அப்ப அந்த தண்ணீர் தேவைப்படும் போது அந்த கிணறுக்கு நமக்கு வேணும். அப்ப யார் இந்த ரூமா அப்படிங்கிற கிணற சுத்தம் செய்து தூர்வாரி முஸ்லிம்களுக்காக வக்ஃபு செய்யறாங்களோ அவங்களுக்கு பலகுல் ஜென்னா, சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு 2 அறிவிப்பை விடுறாங்க. இத கேட்டதும் உஸ்மான் ரலி என்ன செய்யறாங்க, உடனே தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி கொடுக்குறாங்க இந்த போருக்காக. எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000 தங்க தீனார்களை கொடுக்குறாங்க. பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடல, சொல்றாங்க. அதாவது அந்த உஸ்மான் அலி சொல்லும் போது ரசூல்லா அறிவிப்பு செஞ்சாங்க, இப்ப ஜஹஸ்துஹா, நான் அதை செஞ்சுட்டேன், தயார் செஞ்சுட்டேன். ரசூல்லா அறிவிப்பு செஞ்சாங்க, இப்ப ஹஃபர்துஹா, நான் அந்த கிணற தூர்வாரிட்டேன். வெறும் அவங்க பொருளாதாரத்தை கொடுத்தாலே சொர்க்கம் கிடைச்சிருக்கும், முதல் அறிவிப்புலயே அவங்க சொர்க்கம் கிடைச்சிருக்கும். ஆனாலும் விடல, 2வது சான்ஸையும் குடிக்கிறாங்க. கண்ணு முன்னாடி நன்மைக்கான சான்ஸ் வருது, சொர்க்கத்துக்கான சான்ஸ் வருது. பிறகு பார்த்துக்கலாமே, இந்த போரை விட்டா என்ன, இங்க எத்தனையோ போர் வரும், அதுல நம்ம செலவு செஞ்சுக்கலாமே. இப்ப நம்மளே எடுத்துப்போமே, நமக்கு பொருளாதாரத்துல எல்லா நம்ம தேவைக்கும் போக ஒரு 1,00,000 ரூபாய் சும்மா இருக்கு, சும்மா ஒரு சேமிப்பு வச்சிருக்கோம். பள்ளிவாசலுக்காக கேட்டு வராங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக கொடுத்து இது பண்ணுங்க, பள்ளிவாசலுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வராங்க. நம்ம என்ன நினைப்போம், இப்பதான் நம்ம செட்டில் ஆயிருக்கோம், 1,00,000 ரூபாய் கையில இருக்கு, இதை வச்சு வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் நினைச்சிருக்கோம். இப்ப பள்ளிவாசலுக்கு கேட்டு வராங்களே, எல்லாரும் கொடுப்பாங்க தானே, எல்லாரும் 500 ரூபாய் கொடுத்தா கூட ஓரளவு அமௌண்ட் வந்துடும். நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கொடுப்போம். யாராவது இருக்க காசை பூரா எடுத்து சும்மாதான் இருக்கு நம்ம கிட்ட, 1,00,000 ரூபாய் கொடுக்க நமக்கு மனசு வருமா? எல்லாரும் கொடுப்பாங்க, நம்ம இப்படியே தர்மம் செய்யணும், அவ்வளவுதான். ஆனா உஸ்மான் அலியை பார்த்தோம்னா ஒரு சான்ஸ் வருது சொர்க்கத்துக்கு, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. 1000 தங்க தீனார்னா என்ன ஆச்சு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. அது கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கலாம் தானே, எதுக்கு போய் தூர் வாரணும் கிணத்தை, அதை எதுக்கு வக்ஃப் செய்யணும், அதையும் செய்யறாங்க. அப்ப அடுத்த நிமிஷம் நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம சேமிச்சு வச்சிருக்க காசை வச்சு நம்ம நிறைய பிளான் போட்டிருப்போம். ஆனா அல்லாஹ் ஒரு பிளான வச்சிருப்பான், நமக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் விரைந்து அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன், வேற எதை பத்தியுமே அவங்க யோசிக்கல. ஐயோ நம்ம 1000 தீனார் கொடுக்குறோம், எனக்கு குடும்பம் இருக்கே, குட்டி இருக்கே, எதையுமே யோசிக்கல. அல்லாஹ் யாருமே நம்ம கூட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நம்ம இருப்போம், யாருமே எதுவும் இல்லை, அடுத்த நிமிஷம் நம்ம கிடையாது அப்படிங்கிற மனநிலையோடு நம்ம வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால நன்மைகளை செய்ய முடியும். ஒவ்வொரு நிமிஷமும்
இந்த நிமிஷம் நம்ம என்ன நன்மை பண்ணலாம், என்ன திக்ர சொல்லலாம், குரானை ஓதி முடிப்போம், அடுத்து நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட மனநிலையுடையவர்களாக இருக்கணும். ஏன்னா ரசூலா சொல்றாங்க, இதன் பிறகு வரக்கூடிய காலம் இதை விட மோசமாக இருக்கும். தள்ளி போடுறோம்ல, பிறகு பார்த்துக்கலாம், தொழுதுக்கலாம், ஓதிக்கலாம், நம்ம நிறைய வேலை இருக்குன்னு தள்ளி போடுறோம்ல, தள்ளி போடக்கூடிய காலம் இதை விட மோசமாக இருக்கு. இப்ப நம்ம ஒரு காலத்துல டிவில மூடி கிடந்தாங்க, சீரியலு அது இது சீர்கேடு டிவியா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாமே மொபைல் போன்ல வந்துருச்சு. அப்ப இருந்த காலத்தை விட இப்ப என்ன இருக்கு, மோசமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா என்ன ஆகும், இதை விட மோசமாக ஷைத்தான் நம்மளை ஈஸியா வழிகெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதான் ரசூலா சொல்றாங்க, இதுக்கு பிறகு வரக்கூடிய காலம் இதை விட மோசமாக இருக்கும், தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்ப செஞ்சிருவோம். இப்ப செஞ்சுட்டோம்னா நமக்கு எப்பனாலும் ரெடி. அல்லாஹ் எப்ப கூப்பிட்டாலும் நம்ம ரெடியா இருக்கலாம். நான் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கேன், இந்த நிமிஷம் தான் மன நிறைவோட போலாம். பிறகு பார்த்துக்கொண்டு தள்ளி போட்டோம்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி ரசூலாவுடைய காலத்துல பத்ரு போர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கும். பத்ரு போர்ல என்ன ஆகுதுன்னா, ரசூலா சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, சாபிக்கு நீங்கள் விரையுங்கள், என்னதை நோக்கி விரையுங்கள், இதா மக்ஃபிரத்துன் ஜன்னத்துன் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் வானம் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு சஹாபா கேட்டுட்டு இருக்காங்க. உமைமின் ஹம்மாம் அப்படிங்கிற சஹாபா கேட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருக்காங்க, ரசூலா சொல்றத கேக்குறாங்க. கேட்டோன்னே அந்த சஹாபை கேக்குறாங்க, யா ரசூல்லா, ஜன்னத்து அர்லுவ ஸமாவாத்தி வல் அர்த், இந்த சொர்க்கங்கிறது வான பூமியை விட பிரம்மாண்டமானதா யா ரசூல்லா அப்படின்னு கேட்டோன்னே ரசூல்லா நான் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரிச்சம்பழத்தை பார்த்து பஹ் பஹ் அப்படின்னு சொல்றாங்க. பஹ் பஹ் அப்படிங்கிறதுக்கு எந்த மீனிங் கிடையாது. நம்ம இப்போ தமிழ்ல சே அப்படி சொல்றோமா, சே அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அர்த்தம் கிடையாது. அதை நம்முடைய இதை வெளிப்படுத்துறதுக்காக சொல்லுவோம். அந்த மாதிரி இவரும் பஹ் பஹ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலா கேக்குறாங்க, நீ இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னு அவங்க சொல்றாங்க, இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம் இந்த போர்க்களத்துல போய் கலந்துக்கிட்டா காத்திருக்கு. ஆனா இந்த அற்ப பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிடுறதுல அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு. அதாவது இந்த அற்பமான ஒரு பேரிச்சம்பழங்கிறது சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும், நோம்பு திறந்தா நம்ம சாப்பிடுறோம், ஒரு நிமிஷம் ஆகுமா, அதை சாப்பிடுறத கூட அவங்க அற்பமா கருதாங்க. அதாவது இதையே நான் நீண்ட நிறைய காலமா கருதுவேன், இதை சாப்பிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த அளவுக்கு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு போர்க்களத்துக்கு ஓடுறாங்க. போர்க்களத்துல சண்டை போடுறாங்க, அதுல ஷஹீதாயி ரசூலா சொன்ன சொர்க்கத்தையும் அடையிறாங்க. அப்போ அந்த ஒரு பேர்ச்சம்பழத்தை சாப்பிடுறத கூட அவங்க பெருசா கருதுறாங்க. இதுக்குள்ள நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ள போர்ல நம்ம கலந்துக்கொள்ள முடியாம ஆயிடுச்சுன்னா, சொர்க்கம் போயிருச்சுன்னா, இந்த அளவுக்கு பாருங்க சஹாபாக்களுடைய இது. ரசூலா சொல்றாங்க, கொஞ்சம் கூட அதுக்கு தாமதப்படுத்தக்கூடாது, அப்பவே செஞ்சு முடிக்கணும், சொர்க்கத்தை அடையணும். இதுதான் சஹாபாக்களுடைய எண்ணமா இருந்தது. அப்ப இந்த உலகத்துல நம்ம பரீட்சைக்காக வந்துட்டோம், எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், எப்ப டைம் முடிய போகுதுன்னு தெரியாது, இருக்கிற வாய்ப்பு பயன்படுத்தும். இப்ப நம்மளால என்ன விஷயத்த செய்ய முடியும், என்ன நன்மைகளை செய்ய முடியும், எப்படியா சொர்க்கத்துக்கு போயிடணுமே, எந்த வழியை பிடிச்சாது நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும், அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் செதுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இது முதல் விஷயம். ஏன்னா நமக்கு எந்த டைம் எப்ப முடியுதுன்னு தெரியாது. ரெண்டாவது என்னது, இந்த உலகத்துல நம்ம எக்ஸாம் எழுதி ஒரு வேளை ஃபெயிலா போயிட்டா கூட திருப்பி என்ன ஆயிருக்கலாம், ரீ எக்ஸாம் அரியர் எழுதி பாஸ் ஆயிக்கலாம். இந்த உலகத்துல அந்த சான்ஸ் இருக்கு. இது அப்படியே நம்ம மறுமைக்கு வருவோம். இந்த உலகத்துல அல்லாஹ் பரீட்சைக்காக அனுப்பியிருக்கான், தோத்துட்டோம், திருப்பி ரீ எக்ஸாம் எழுத முடியுமா? நான் ஒரு தடவை மரணிச்சுட்டேன், அல்லாட்ட போய் திருப்பி ஒரே ஒரு வாட்டி உலகத்துக்கு அனுப்பலாம், திருப்பி நான் அரியர் வச்சு கிளியர் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? அதையும் அல்லாஹ் திருமறையில சொல்றான். நாளைக்கு மறுமையில மனிதன் வருவான், அப்படி கேட்டு வருவான். எப்படி வருவானா, யா ரப்பே இறைவா, ரப்பிர்ஜூனி, என்னை திரும்ப அனுப்பு இந்த உலகத்துக்கு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப திருப்பி என்ன ஒரே ஒரு வாட்டி இந்த உலகத்துக்கு அனுப்பு, நான் செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாம் செஞ்சிடுறேன், தர்மங்களை எல்லாம் கொடுத்துடுறேன், எதுவுமே எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு சான்ஸ் தான் அல்லான்னு அவன் கேட்பானா. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, கல்லா அவ்வாறில்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை தான், நீங்க வந்துட்ட, எல்லாத்தையும் பார்த்துட்ட,
இங்க உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற பாத்தியா, இது வாய் வார்த்தை தான். உண்மையிலே நீ நம்பிக்கைக்குள்ளதா இருந்தா நீ உலகத்திலே கொண்டிருப்பல்ல. எல்லாத்தையும் நான் சொல்லதானே செஞ்சேன். இங்க வந்து நீ புலம்புறேன்னா அது நம்பிக்கையின் காரணமாக கிடையாது, உன்னுடைய பயத்தின் காரணமாக நீ சொல்ற வாய் வார்த்தை தான் சொல்லிட்டு அதுதான் நிராகரிச்சிருந்தேன். திருப்பி ரீஎக்ஸாம் கிடையாது. இந்த உலகத்துல ஏதோ பாஸ் ஆறோம், ஃபெயில் ஆனா கூட எப்படியாவது நம்ம பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மறுமையில் நமக்கு எந்த பரிந்துரையும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளை கூட்டிட்டு போய் நீதான் நமக்கு பரிந்துரை செய்ய முடியாது. நபிமார்களாலே நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. யாரை கூட்டிட்டு போகும்? பெத்த தாயோ தந்தையோ சகோதரனோ யாரும் இல்ல, நீயும் உன்னுடைய அமல்கள் மட்டும்தான். அப்ப இதை நம்ம மனசுல வைக்கணும். போயிட்டோம், நேரம் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் ஹால்ல இந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் அங்க கிடையாது. அல்லாஹ் கேட்பான், அவலம் அம்மிருக்கும் மாயத்ததொரு ஃபீஹி மன்ததக்கர். உனக்கு இந்த உலகத்துல திருந்ததற்கான போதுமான வாழ்வாதாரத்தை உனக்கு நான் தரலையா? உனக்கான டைம் நான் கொடுக்கலையா? இந்த உலகத்துல 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் நான் தந்தனே, அதுல உனக்கு எத்தனையோ வழிகள்ல நேர் வழியை கொடுத்தனே, புராண சிந்தின்னு சொன்னனே, இவ்வளோ டைம் தந்தனே, அதெல்லாம் நீ யூஸ் பண்ணலையா? அங்க வந்து போல என்ன பிரயோஜனம்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப இந்த உலகத்துல நன்மைகளை செய்யணும், அதிகம் அதிகமாக செய்யணும். இந்த அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம வெளியேறும் நமக்கு தெரியாது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்துட்டோம், எப்படியோ படிச்சு பிடிச்சு இந்த நன்மைகளை எப்படியாவது செஞ்சுட்டோம்னா நாளைக்கு மறுமையில நமக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கும் போது, மட்டும்தான். மத்தபடி நன்மைகளை நம்மளால செய்ய முடியும். தொழுகை, கடமையான தொழுகையை தாண்டி நிறைய நன்மைகள், 12 ரக்காத் தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், மனனம் செய்யலாம், நன்மை ஏவி தீமையை தடுக்க நம்ம குழந்தைகளுக்கு, இப்படி பல வாய்ப்புகள் நமக்கு கொட்டி கிடக்கு. அப்ப இந்த உலகத்துல நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அதை அதிகம் அதிகமாக செஞ்சு நாளைக்கு மறுமையில அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அழகான முறையில அழகான முறையில சொன்னீங்க. சிந்திச்சு பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே இது அவசியம் தேவை இல்லையா? இந்த ஒரு வாரம் இன்னைக்கு நம்ம பயான் வைக்கிறதுக்கான ஒரு நோக்கமே என்ன அப்படின்னா, நமக்கு வெளியில போய் பயான் கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா இதன் மூலியமாக இன்னைக்கு இதை ஒரு நன்மையின் அடிப்படையில இதை நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது மூலியமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஒரு வாரம் நம்ம சிந்திச்சிருப்போமா, நாளைக்கு மரணம் நம்மள நெருங்கிடும், இன்னைக்கு மரணிப்போம் இல்ல நாளைக்கு மரணிப்போம், இப்படி நம்ம சிந்திப்போமா? நாளைக்கு என்ன செய்யலாம்? பெண்கள் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? நாளைக்கு என்ன செய்யலாம், ஒரு உணவுல இருந்து என்னென்ன விஷயங்கள்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு, இந்த உலகத்துக்கு, அழியக்கூடிய இந்த அற்ப உலகத்துக்கு ஒவ்வொரு ஷெட்யூலா நம்ம போட்டுட்டு இருப்போம். ஆனா அழியாம நிலையா இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு அதுல நம்முடைய நன்மைகளை நம்ம என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சில இந்த ஒரு வாரத்துல நம்ம சிந்திச்சிருப்போமா? அல்லது அதை எத்தனை முறை நாம சிந்திச்சிருப்போம்? அதையும் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, தினம் தினம் நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு அதுக்கான ஆன்சரை எம்டியா விடாம அதுக்கான ஆன்சரை நம்ம எழுதணும். என்ன நான் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கேன், அல்லாஹுக்காக அல்லாஹின் பால் நெருங்குவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் நான் பயன்படுத்தி இருக்கேன் அப்படிங்கிறதையும் நாம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தவங்களுமே கட்டாயமாக சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் சகோதரி சொன்ன மாதிரி காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ரொம்ப கடினமா தான் இருக்குது, நம்மளுக்கு வழி கடினமாக ஆகி கொண்டே இருக்கிறது. அப்போ மறுமையை நெருங்கிக்கிட்டே இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லையா? பரீட்சை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்குது, எக்ஸாம் ஹால் ரொம்ப டைட்டா இருக்குது நமக்கு. அப்படிங்கிற அடிப்படையில நாம என்ன செய்யணும், இன்னும் கவனமாக அந்த அதெல்லாம் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாரத்துல ஒரு நாள் நம்ம ஒரு பயான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். இது மூலியமா நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு நம்ம இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒப்பிட்டு பார்த்திருப்போம் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கிளிக் ஆகிருக்கும் மைண்டுக்குள்ள. இந்த சகோதரி இது சொன்னாங்க இல்லையா, அப்ப நம்ம இது செய்யாம விட்டுட்டோமோ, சிந்திக்காம விட்டுட்டோமோ,
மறுமை நெருங்கி கொண்டு இருக்குது, மரணம் எப்போ வரும்ட்டு தெரியாது. இந்த ஜுமால பார்த்தவங்க அடுத்த ஜுமால இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்தவங்க இன்னைக்கு சாயந்தரமே இல்லாம இருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு, நிலைமை இருக்கு இல்லையா? அப்ப அதை நாம அதிகமா யோசிச்சு அந்த நன்மையை அதிகமாக முடிஞ்ச வரைக்கும், கஷ்டம்தான் இல்லைன்னு கிடையாது, அதுதானே டாஸ்க். கஷ்டமே இல்லாம ஈஸியா அந்த சுவனத்தை சுவைச்சிட முடியுமா? சாதாரண ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கே அவ்வளவு போராட்டமா இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஏன் கிடைக்காம இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதை விட்டுடுறோம், அது ரெண்டாவது. ஆனா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம், அதுவும் அழகிய முறையில எளிமையான முறையில அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் தான். ஆனா எளிமைன்னு பார்த்து உள்ள போனோம்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னா, ஓ இந்த கடமைகள் எல்லாம் செய்யணும், இது கஷ்டமா இருக்குமே, என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது, இது எப்படி நான் ப்ராப்பரா எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு அதை கஷ்டமாவே பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமா பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? அதை சுலபமா பார்த்து அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்லாஹுடைய உதவியால நான் இதை கடந்து போயிருவேன் அப்படின்னு அவன் மீது நம்பிக்கை வைத்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதை நமக்கு என்ன செய்வான்? எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் அதை நமக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைப்பான். அதனால அஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவன், அவன் தான் பொறுப்பேற்கக்கூடியதுல ஆக சிறந்தவனா இருக்கிறான். அதை மட்டும் நாம தினைக்கும் சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஒரு உறுதி வரும். அதுல உறுதியானவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம என்ன செய்வோம்? தேடிக்கிட்டே அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அதனாலைக்கும் இது ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகாம அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம அனைவருமே நம்முடைய இறுதி வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக, நாளை மறுமையில் அந்த நன்மையினுடைய எடையை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்து அந்த சொர்க்க சுவனத்தில் நாம நுழைவிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நாம எல்லோருமே அதிகமாக துஆ செய்வோம். அடுத்ததாக இக்கல்லூரியின் மாணவி சகோதரி மர்சூகா அவர்கள் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அமாலினா. மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறுதி முடிவு இனிதாகட்டும். நம்மளோட அமல்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நம்மளோட மார்க்கத்துல ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம கவனிச்சு செயல்பட்டா மட்டும்தான் நம்ம மறுமையில வெற்றி பெற முடியும். பொதுவா நம்ம மார்க்க ரீதியா என்ன விஷயம் செய்யறதா இருந்தாலும் அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் இருக்கணும். அந்த விஷயத்தோட ஆரம்பம் மட்டும் இல்லாம அதோட முடிவுமே சரியா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பிஹவாத்திமிஹா, இறுதி முடிவுகளை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு செயலுக்கு கூலி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதெல்லாம் அந்த செயலோட முடிவை வச்சுதான் தெரியும். இது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு போன்ற கட்டாய கடமைகளுக்கும் பொருந்தும், நம்ம அற்பமா கருதக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பொருந்தும். சாஹில் இப்னு சாத் அலி அறிவிக்கிறாங்க, கைஃபர் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, யூதர்களோட போரிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மனிதரை பாக்குறாங்க. அவர் போரிடுறதுலயே ரொம்ப சிறந்தவரா, முஸ்லிம்களிலேயே மகத்தானவரா இருக்காரு. ஆனா ரசூல்லா அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நரகவாதிகள்ல யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மனிதரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூட இருந்தவங்க எல்லாம், இவர் போரிடுறதுலயே ரொம்ப சிறந்தவரா இருக்காரு, இவரையா ரசூல்லா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை இன்னொரு மனிதர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாரு. அப்போ இந்த மனிதர் என்ன பண்றாரு, போரிட்டுட்டே இருக்காரு. கடைசியில எதிரிகளால கடுமையா தாக்கப்படுறாரு. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம விரைவா இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாளினுடைய கீழ் பகுதியை பூமியில நாட்டி வச்சு அதோட கூரான பகுதியை அவரோட 2 மார்புகளுக்கும் இடையில வச்சு அதுக்கு மேல தன்னோட உடலை அழுத்தி தற்கொலை செய்யறவரா இருக்காரு. இப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் மக்களோட பார்வையில சொர்க்கவாசி மாதிரி தெரியுவான், ஆனா அவன் இறுதியில என்ன பண்ணிடுவான், நரகவாசிகளுக்குள்ள செயலை செஞ்சு நரகவாசி ஆயிடுவான்.
ஒரு மனிதர் வந்து மக்களோட பார்வையில நரகத்திற்கு செல்லக்கூடிய இழிவான வேலையை செய்யக்கூடிய ஆளா தெரிவாங்க. ஆனா இறுதியில அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, சொர்க்கவாசி ஆயிடுவாங்க. இறுதி முடிவுகளை கொண்டுதான் செயல்கள் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யுபாசு குல்லு அபதியும் அலாமா மாத்த அலிஹி. ஒவ்வொரு அடியாரும் அவர் வந்து இறக்கும் போது இருந்த மனநிலைமையிலேயே தான் எழுப்பப்படுவாரு. ஒருவர் வந்து இறை மறுப்பான அல்லது இறை வைப்பான நிலையில இருந்து பாவ மன்னிப்பு கேட்காமலே இறந்துட்டாருன்னா அவரோட தங்குமிடம் வந்து நிரந்தர நரகமாயிரும். அவர் இந்த உலகத்துல எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம எந்த ஷைத்தான்ட்ட இருந்து அல்லாஹ் கிட்ட எந்த நேரமும் பாதுகாப்பு தேடிட்டு இருக்கோமோ அந்த ஷைத்தானும் ஒரு காலத்துல வந்து உயரிய அந்தஸ்துல இருந்தவன் தான். ஜின்னினத்தை சேர்ந்த அவனுக்கு மலக்குமார்களுக்கு இணையான மதிப்பு இருந்தது. ஆனா அவன் இறுதியில என்ன பண்ணிருவான், அல்லாஹ்வோட கட்டளைக்கு அடிபணியாம அல்லாஹ் கிட்ட இருந்து சாபத்தை பெற்றுக்கொள்வான். இதே மாதிரி மூசா நபி செஞ்ச அற்புதங்களை நேரடியா பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல வந்து சாமிரியம் அப்படிங்கிறவனும் ஒருத்தன். அவன் வந்து கடைசியில என்ன பண்ணிடுவான், காலை கஞ்ச கடவுளா நினைச்சு அவனும் வழி கெட்டு பிற மக்களையும் வந்து என்ன பண்ணிடுவான்னா வழி கெடுத்துருவான். இப்படி நேர்வழி கிடைச்சும் வழிகேட்டுல போனவங்க ரசூலுல்லாவுடைய காலத்திலயும் இருந்தாங்க, இன்றைய காலத்திலயும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிலைமை நமக்கு வராம எப்பவுமே வந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தன்னோட திருமறையில 3வது அத்தியாயம் 102வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மறந்து விடாதீர்கள். நம்ம வாழும்போது சரியா இருந்தா மட்டும் போதாது, நம்ம வந்து மரணிக்கும் போதும் முழுமையான முஸ்லீமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். இந்த இம்மை வாழ்க்கையோட அவகாசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு எந்த நேரத்துல வேணாலும் நம்மளோட வாழ்க்கை கெடு வந்து முடிஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சு எப்பவுமே நம்ம வந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களா சத்தியத்துல நிலைச்சவங்களா இருக்கணும். அபூ ஹுரைரா அலி வந்து அறிவிக்கிறாங்க, இருள் மிகுந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக விரைவாக நற்காரியங்களை செஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல காலையில இறை நம்பிக்கையாளனா இருக்கக்கூடியவன் மாலையில இறை மறுப்பாளன் ஆகிடுவான், மாலையில இறை நம்பிக்கையாளனா இருக்கக்கூடியவன் காலையில இறை மறுப்பாளன் ஆகிடுவான். இந்த உலகத்தோட அற்ப சுகங்களுக்காக அவன் வந்து என்ன பண்ணிடுவானா, தன்னோட மார்க்கத்தையே விற்று விடுவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாட்ட அறிவிக்கிறாங்க. நமக்கு வந்து கடமைகளையும் நம்மளோட நற்காரியங்கள் செய்யறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை வந்து நம்ம தாமதப்படுத்தாம செஞ்சு முடிச்சிடணும். தீமைகளை வந்து தூக்கி போடுறதுக்கு எப்பவுமே நம்ம தயங்க கூடாது. அப்பதான் நமக்கு எந்த நேரத்துல மரணம் வந்தாலும் நம்ம வந்து மறுமை வாழ்க்கைக்கு தகுதியானவர்களா இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் மரண தருவாயில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா எவர் ஒருவர் மரணிக்கும் போது அவரோட கடைசி பேச்சு லா இலாஹ இல்லல்லான்னு அமைந்தோ அவர் என்னைக்காவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து எது ஏற்பட்டிருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பணிவிடை செஞ்சுட்டு இருந்த யூத சிறுவன் வந்து யாருன்னா அபு ஹாசிம். அந்த சிறுவன் வந்து நோயுறும் போது ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சிறுவனை வந்து நோய் விசாரிக்கிறதுக்காக போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அபு ஹாசிமோட தலைமாட்டுக்கு பக்கத்துல இருந்துட்டு அபு ஹாசிமே நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணுவான், அவனோட தந்தையை வந்து பார்ப்பான். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து முகமதோட கூற்றுக்கு கட்டுப்படு, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த சிறுவனும் என்ன பண்ணிடுவான்னா இஸ்லாத்தை ஏற்றுடுவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த சிறுவனை நரகிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தும் அத வந்து பிறரோட விமர்சனங்களுக்கு பயந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யாம இருந்துடக்கூடாது. நம்மளோட மறுமை வெற்றியை பாலடித்துக் கொள்ளாமல் நம்ம வந்து விழிப்போட இருக்கணும். அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்னவாறு தூய முறையில் வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு பேசப்பட்ட 2 தலைப்புமே நமக்கு ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இது சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால அதிகமாக மறுமைக்கான விஷயத்துக்கு நம்ம என்ன சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அது செயல்முறையில வந்துரும் இல்லையா. மரணம் அப்படிங்கிற செய்தி மட்டும் கேட்கும் பொழுது அந்த சிந்தனையை கொண்டு வராம அது அல்லாத நேரங்கள்ல ஏன்னா அந்த மரணம் அப்படிங்கறத நம்ம கேட்கும் பொழுது நமக்கு வருது,
அந்த மரணமே நமக்கு வந்துட்டா, அப்படி நம்ம சிந்திச்சு ஒவ்வொரு நாளும் அந்த மறுமைக்கான சம்பாத்தியம் என்னவோ அந்த நிலையான உலகிற்கு நாம என்ன செய்யணும், அதிகமான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சகோதரி ரமீசா ரிஸ்வானா அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இத்துடன் பயான் நிகழ்ச்சி அல்லாஹ்வின் கிருபையால் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் உரையாற்றிய சகோதரிகளுக்கும் அதை செவித்தாழ்த்து கேட்ட சகோதரிகளுக்கும் இக்கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலின்படி சபை கலைந்து போது ஓதும் துவாவை ஓதி கலைந்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.